ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார். ஆமென். நாம் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாளையத்தில் ஒரு கூட்டம் இறங்கியிருந்தார்கள். அந்த கூட்டத்தை கர்த்தர் நின்று கொண்டு அற்புதத்தை செய்கிறார். இந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் எப்படி கண்டார்கள்? ஐயோ, இந்த கூட்டத்துக்கு கூட இருந்தால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருந்தால் நம்மை அந்த படையெல்லாம் கொன்னு போடுவார்கள் என்று அவர்களோடு ரம்மியமாய் போவதற்காக அந்த அந்த துருப்புகளோடு அந்த பாளையத்தில் இந்த ஜனங்களோடு சேர்ந்து கொள்வதற்காக இரவோடு இரவாய் போனவர்கள் கண்ட காட்சி. ஒரு கூடாரத்திலும் ஒரு ஆட்கள் இல்ல. தேவ தூதன் வந்து அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி, எப்படியோ அதில் பொன்னும் வெள்ளியும் எல்லா தானிய வகைகளையும் விட்டு உடைமைகளை விட்டு ஓடிவிட்டார்கள். இவர்கள் ஒரு கூடாரத்தில் போனார்கள், யாரும் இல்லை, எடுத்து வைத்தார்கள். 2 கூடாரத்துக்கு போனார்கள், எடுத்து வைத்தார்கள். மூன்றாவது கூடாரத்துக்கு அப்படியே போய் இவர்கள் எல்லாம் எடுத்து தங்களுக்குன்னு சேர்த்து வைத்தார்கள். சேர்த்து வைத்த போது உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் சொன்ன வசனம் தான் இந்த வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம உலகத்துல சம்பாதிக்கிறோம், உலகத்தில் ஆஸ்தியை பெருக்குகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எதிராளியாகிய பிசாசை தோற்கடித்து சத்துருக்களை முறியடித்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பிரதிபலனாய் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும்.